ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எவர்கிரீன் நியூஸ் 360. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவப்பு கட்டெறும்பு எப்படி விவசாயத்துக்கு உதவுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு கட்டெறும்பை பற்றி சாதாரண எறும்பு தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது சாதாரண எறும்பு கிடையாது, ஒரு மண்புழுவுக்கு நிகரானது. அது நல்ல ஆழ குழி தோண்டி உள்ளே போய் எந்திரிச்சு அந்த மண்ணோட எந்த ஒரு செடியும் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு மண்ணாக ஆக்கக்கூடிய சக்தி அந்த சிவப்பு கட்டெறும்புக்கு உண்டு. இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நம்ம சொல்கிற ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியை நீங்கள் கேளுங்க. இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி, அதுவும் நம்ம நாட்டில் நடந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது கண்டிப்பாக சிவப்பு கட்டெறும்பை நீங்கள் பார்க்கும்போது இது சாதாரண ஒரு எறும்பு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இந்த எறும்பு இவ்வளவு வேலை செய்யுதா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அமெரிக்காவில் இந்த எறும்பை பற்றி இப்போ இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அமெரிக்காவில் ஒரு படிக்கிறதுக்கு இந்த சிவப்பு எறும்பு ஒரு சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நாட்டில் அஸ்ஸாம் மாநிலத்தில் மஜ்லுங்கிற ஒரு தீவு பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் இருக்குது. அந்த ஆற்று நடுவில் இருக்கிற தீவில் ஜாதவ் பேயங் அப்படிங்கிறவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டை உருவாக்குவதற்கு ஆரம்பித்தார். ஆனால் இப்போ ஒரு யானையை விரட்டிட்டு போகும்போது இந்த வன ஊழியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னடா இவ்வளோ பெரிய காடு இருந்திருக்கு, நம்மளோட மேப்லேயே இல்லையே, அது எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறத வன ஊழியர்களெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க. அது உருவாக்குனது யார் அப்படின்னா, அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஒருவரோட முயற்சியில் உருவாக்கப்பட்ட அந்த காடு ஜாதவ் பேயங் அவரால் மட்டும்தான். அவர் எப்படி உருவாக்குனார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கேளுங்க. அவர் அந்த மஜ்லு தீவில் அந்த ஒரு செடியை நடுவதற்கு முன்னாடி எந்த ஒரு செடியும் முளைக்கலை. ஏன்னா அந்த மஜ்லு தீவில் வெயில் காலத்தில் அதிகமாக வெயில் அடிக்கும், மழை காலத்தில் அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு வரும். அதனால் இவர் எப்படியாவது அந்த தீவில் ஏதாட்டும் ஒரு செடியை நட்டு வைக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது எந்த ஒரு பலனும் அளிக்கலை. இவர் போய் வேளாண்மைத்துறை அதிகாரிக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சிவப்பு கட்டெறும்பை எடுத்து உள்ள அந்த தீவில் விடுங்க. அந்த தீவில் விடும்போது அந்த சிவப்பு கட்டெறும்பு அந்த மண்ணோட தன்மையை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு இவர் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு. அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காட்டை உருவாக்குனதுனால இவர் 2015 நம்மளோட ஜனாதிபதி கிட்ட போய் பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்காரு. அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம நாட்டோட வனமகன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வாங்கியிருக்காரு. இவர் எப்படி இந்த காட்டை உருவாக்குனார், இந்த கட்டெறும்பு என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறத கட்டெறும்பு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, நல்ல ஆழ குழி தோண்டி நல்ல உள்ளே போயிருக்கு. நல்ல அந்த மண்ணோட தன்மையே மாற்றியிருக்கு இந்த சிவப்பு கட்டெறும்பு. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுபோல தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜாதவ் பேயங் அப்படிங்கிறவர் அஸ்ஸாமில் சிவப்பு கட்டெறும்புகளை பிடிச்சு கொண்டு அந்த மஜ்லு தீவில் விட்டுருக்காரு. அந்த மஜ்லு தீவில் விடும்போது அந்த மண்ணோட தன்மையே மாற்றிருக்கு. பொதுவாக அந்த காட்டில் எந்த ஒரு செடியும் வளராது. அந்த வேளாண்மைத்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது மூங்கில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு மூங்கில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு என்ன ஒரு மாற்று வழி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிவப்பு கட்டெறும்பை பரிந்துரை செஞ்சுருக்காரு.
அதுக்கப்புறம் இந்த கட்டெரும்பு அதோட மண்ணோட தன்மையே மாற்றுறதுனால உடனே செடி கொடியை நட்டு வைக்கும்போது எல்லா செடியும் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த எறும்பை விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு செடியும் நட்டு வைக்கும்போது வளரலை. ஆனால் இப்போ அந்த சிவப்பு கட்டெரும்பை விட்டு கொஞ்சம் வருடம் கழித்ததுக்கப்புறம் நல்ல அந்த மண்ணோட தன்மையவே மாற்றிருக்கு. அதுவும் சாதாரண இடம் கிடையாது, அது ஒரு தீவு, பல ஏக்கர் மதிப்புள்ள தீவு. நம்மளோட இந்திய கவர்மெண்ட்டுக்கே இப்படி ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வன ஊழியர்களுக்கே அவங்களோட மேப்பில் அந்த ஒரு காடு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. எந்த அளவுக்கு அவர் அந்த காட்டை 30 வருஷமாக அதுக்குன்னு மெனக்கிட்டு அந்த காட்டை அவர் உருவாக்கியிருக்காரு அந்த ஜாதவ். இவரை பற்றி அமெரிக்காவில் ஒரு சிலபஸை படிக்காங்க. நம்ம நாட்டுக்காரங்களை பற்றி அமெரிக்காவில் சிலபஸாக படிச்சுட்டு இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயந்தான். சாதாரண ஒரு கட்டெரும்பு எந்த அளவுக்கு அவரை முன்னேற்றிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த காட்டை உருவாக்கும்போது அவருக்கு எதிரியாக வேறு யாருமே கிடையாது, எந்த ஒரு மிருகமும் கிடையாது, மனுஷன் மட்டும்தான் அவருக்கு எதிரியாக இருந்திருக்கான். அந்த காட்டை உருவாக்குறதுக்கு அந்த மனுஷன்தான் அந்த காட்டை உருவாக்கும்போது எந்த ஒரு செடியும் உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது செடியை டேமேஜ் பண்ணுறது, பிடுங்கி போட்டுறது அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் பிடுங்கி தூர எறிகிறது, இதெல்லாம் மீறி தான் அந்த 30 வருஷமாக பாடுபட்டு அந்த காட்டை உருவாக்கியிருக்காரு. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வனமகன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துலையும் நம்ம பயிரிட்டு செல்வ செழிப்பாக கொண்டு வரலாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இறங்கும்போது அதை கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் விவசாயத்தில். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடமும் நம்ம பாலைவனத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கோம், செல்வ செழிப்பான இடம். அதனால் நம்ம விவசாயத்தில் அழகாக சாதிக்கலாம். இந்த கதை மூலமாக நல்லா கேளுங்க. இந்த வீடியோவிலையும் இருக்க கட்டெரும்பு என்ன வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த மண்ணோட தன்மையை மாற்றிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். அந்த மண்ணோட தன்மையை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணை நல்ல உழுகி நல்ல பட்டு போல் ஆக்கிரும். அதனால் அந்த மண்ணோட தன்மையை மாறுறதுனால அதில் எந்த ஒரு செடி கொடியும் அழகாக வளரும். இதைத்தான் அவர் எக்ஸாம்பிளாக அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செஞ்சுருக்காரு. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாதாரண கட்டெரும்பு அது என்ன வேலைலாம் செஞ்சுருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் சேனல் மூலமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எவர்கிரீன் நியூஸ் 360. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவப்பு கட்டெரும்பு எப்படி விவசாயத்துக்கு உதவுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு கட்டெரும்பை பற்றி